ஹாய் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்கூல் ரெடி ஆகிட்ருக்கோம். 4ஆந்தேதி ஸ்கூல்னு எல்லாம் வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த புக்ஸ்க்கு அட்டை போடணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த டைமில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை, பர்சனல் இஷ்யூஸு அப்படி இப்படின்னு நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் இந்த பிள்ளைகளுக்கு உண்டான இந்த பவுச்சு, இந்த பென்சில்ஸ் எல்லாமே இதில் வாங்கியிருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பெரிய பொண்ணுக்கு பவுச் கேட்டிருந்தா, அவளுக்கு வாங்கியிருக்கு. ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்தாலே ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணி வாங்கிடுவாங்க. அடுத்து வந்து இது குட்டிக்கு, பெருசுக்கு வாங்கினா சின்னது சிம்மாக இருக்குமா, அதனால் அவளுக்கு ஒரு குட்டி பவுச் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த குட்டி குட்டி பென்சில்ஸ், இது வந்து இது என்னது, இது டிப் பென்சில் வேணும்னு கேட்டாங்க அது. அதுக்கப்புறம் வந்து குட்டி ஸ்கேல் ஒன்று வேணும்னு கேட்டாங்க அது. அப்புறம் வந்து இந்த பெல்லிகானு, பிளாக் கலர் லெட்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீஸ் போகுதுன்னு சொல்லி வாங்கியிருக்கா. இனி வர வர நமக்கு ஏகப்பட்ட செலவுகள் வச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து டாம்ஸ் பென்சில், இதில் வந்து 3 டப்பா வாங்கியிருக்கோம். அப்படியே வாங்கினா வந்து 3 இது சேர்ந்து 60 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு இதில் 10 இருக்குது, 3 பாக்ஸ் வாங்கியிருக்கு. எங்கள் சின்னவளுக்கு வந்து பென்சில் தான், இப்போது அவள் 2nd ஸ்டாண்டர்ட் போகிறா. ஸோ அதனால் அவளுக்கு பென்சில் ரொம்ப அதிகமாக செலவாகும். டெய்லி ஒரு பென்சில் வந்து அவள் தொலைச்சிட்டு வருவாள். ஒரு பென்சிலை 2ஆக கட் பண்ணி கொடுத்தாலும் வந்து அப்படி தான் கொண்டு வருவாள். அடுத்தது வந்து இதுக்கு நான் கடைசியில் காமிக்கிறேன். இது வந்து ஷார்ப்னர், அப்புறம் வந்து ரப்பர், இதெல்லாமே வந்து பாக்ஸாகவே வாங்கியாச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து சின்னவளுக்கு தான். சின்னவ எல்லாமே வந்து மேடம் தொலைச்சிட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. சும்மா டெய்லியும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டுருக்க முடியாது இல்லையா, அதனால். இது வந்து இந்த டிப் பென்சில்ஸ்க்கு போடுற டிப்பு, அதுவும் வந்து ஒரு பாக்ஸாகவே வாங்கி கொடுத்தாச்சு. பெரியவ கண்ட்ரோலாக வச்சுக்குவா. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அவளோட பீரோவில் வச்சிட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்பப்போ நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம்லாம் இந்த அளவுக்கு இது இல்லை. ஏன்னா சின்னவ கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தங்காட்டி. ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வேணுங்கிறங்காட்டி ஓட முடியாதுங்கிறங்கால எப்படியே வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்சில் வாங்கியிருக்கு, ஒரு ஸ்கெட்சு, ஒரு பென்சில் அதெல்லாம் வாங்குச்சு. இது வந்து கேட்ரிட்ஜ் போடுற பென்னு. 2 பென் வாங்கினா 1 பென் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி அந்த 2 எடுத்து அந்த 1 ஃப்ரீயாகவும் வாங்கிக்கிட்டா. அடுத்தது வந்து லேபிள் வாங்கியாச்சு. இந்த வாட்டி பாண்டாவோட லேபிள் வேணும்னு சொல்லி பெரியவ வாங்கிட்டா. சின்னவளுக்கு லாஸ்ட் இயர் வாங்கின லேபிளே இருக்குது. ஸோ மேடம் அதெல்லாம் பற்றி பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அடுத்தது வந்து ரோல் வாங்கியிருக்கு. இது புக்ஸ்க்கெல்லாம் அட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக 3 ரோல் வாங்கியிருக்கு. இது பெரிய ரோல் தான், பார்க்குறக்கு அப்படி தெரியுது. பட் இது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஜாஸ்தியாக தான் வாங்கியிருந்தோம், இந்த வாட்டி கம்மியாக வாங்கியிருக்கோம். பார்க்கல, இது மட்டும் பத்தலைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அந்த கம்மு, எக்ஸ்ட்ரா ஒரு ரஃப் நோட்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அது ஒரு நோட் எக்ஸஸாக வாங்கியிருக்கு. ஏன்னா எல்லாமே அவசரத்துக்கு நான் போக முடியாது, அதனால். அடுத்து ஒரு இந்த பிளாக் பென் இப்போ தான் வருது. இப்போ வந்து ஒரு 2 ஃபைலும் சேர்த்து வாங்கிட்டேன். இது கம்மி தான், 20 ருபீஸ் தான். திடீர்னு ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதனால் அதுவும் 1க்கு 2 ஃபைல் வாங்கியிருக்கு. எல்லாமே வந்து சின்னவளுக்கும் சேர்த்தி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியாச்சு அவகிட்ட. இது வந்து ஒரு பென், சின்ன ரீஃபில் இருக்கு இல்லையா, லெட்டு அது. இதில் வந்து 20 பீசஸ் ஆஃப் பென்ஸ் வந்து இருக்கும். 60 ருபீஸ் இது. லாஸ்ட் டைமும் நான் போகும்போது என்னோடய ஆஃபீஸ் யூஸ்க்காக நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு டப்பா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு யூஸ் ஆச்சு. 1 இயர் பக்கம் இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நான் இந்த வாட்டியும் வாங்கிட்டேன். இந்த திங்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நம்ம பாப்பாங்களுக்காக. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். 4ஆந்தேதி மேடம்ஸ் ஸ்கூலுக்கு போவாங்களான்னு தெரியல. இங்கே திரும்பி கொஞ்சம் மழை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது கோயம்புத்தூர் ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.